ஆரம்பத்துல வந்து எல்லா பெண்களுக்கும் தானே 1000 ரூபாய் கொடுக்குறேன். அப்படிதான் சொன்னானுங்க. மரியாதை எல்லாம் பேசல, போடுப்பா, ஒன்னும் பிரச்சனை, நான் பயப்படல, நீ போடு, தைரியம் வந்தா நீ போடு. இதுல மரியாதை எல்லாம் கொடுக்க முடியாது, இவங்களுக்கு இவ்வளவுதான் மரியாதை கொடுக்க முடியும். ஓகேவா? இலவசம் வேண்டாம்பா யாருக்குமே. இப்ப வர போற எலெக்ஷன்லயாச்சும் தயவு செய்து இலவசம் தரேன்னு சொல்லாம இருந்தா போதும். கேட்கல, எங்க போய் கேட்கறது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆட்டா இருக்கிறதுனால யாரையும் எதுவும் கேட்க முடியாது, கேட்டாலும் கிடைக்காது. தாலுகா ஆஃபீஸ்லாம் பாக்குறாங்க, பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. நாங்கள் ஏடிஎம்ஏ கட்சிக்கிறதுனால வரல பணம். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. எனக்குமே ஃபர்ஸ்ட் 3 மாசம் கிடைக்கலைங்கும் போது கஷ்டமா தான் இருந்து. கஷ்டமா இருக்குன்னா எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கு, உனக்கு கிடைச்சிருக்கா நம்ம அதை பத்தி யோசிக்க மாட்டோம். ஆனா வந்து பக்கத்துல இருக்கவங்க அவங்க வந்து உனக்கு வந்ததா அப்படின்னா உனக்கு வரலையா அப்படின்னு கேட்கும்போது சின்ன ஒரு இது வந்தது. தெருவா வந்து பூ விற்கிறாங்க 10 ரூபாய்க்கு. எங்க அப்பா ரொம்ப முடியாத, கால்லாம் வந்து ஊனப்பட்டவர். எங்களுக்கெல்லாம் வரல, ஒரே அட்ரஸ்ல இருக்கறனால வரல. கேட்டா என்னங்கிறாங்க, எங்க அம்மாவுக்கு வந்து வருமானம் அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. எங்க பேத்திகள் இந்த பள்ளிக்கூடத்துக்கு 1000 ரூபாய் தராங்க பாரு, அதுவும் கொடுத்துருக்காங்க.